காஷ்மீரையே தனி நாடா அறிவிங்கங்கிற மாதிரியான ஒரு கோஷங்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கேட்டா அத வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க. மண் உரிமை போராளிகள்னு அங்க இருக்கிறவங்கள இங்க சில செலிப்ரேட் பண்றதையும் பார்க்குறோம். இதே மாரி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முதல்ல இந்தியன் நீங்க சொல்ற மாரி இது பாரத தேசம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குதா? அ அது மக்களிடம் உருவாக்குவதற்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லிட்டீங்க, எங்களோட நோக்கம் வந்து பொருளாதார செயல்பாடுகள் தாங்க. நாங்க பொருளாதாரத்த வலுப்படுத்துறது தான்னு. பட் பாரத் பாரதி அல்லது தனிப்பட்ட முறையில டாக்டர் நரேஷ் ராமா, நீங்க அங்க பார்த்த விஷயங்கள் அல்லது அங்க அந்த பேட்ரியாட்டிக் ஒரு உணர்வ ஊட்டுவதற்கான வேலைகளை யாராவது முன்னெடுக்கிறாங்களா? மக்களிடமே இயல்பாக அது இருக்குதா? அல்லது குறைவாக இருக்குதா? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஜப்பான் ட்ரூப்போட பிரிட்டிஷ்காரங்கள ஐஎன்ஏ கொண்டு வந்து அடிக்க வரும்போது முதல்ல இந்திய வரைபடத்திலேயே ஜியோகிராஃபிக்கல் லேண்ட்லேயே நம்பி வந்தது நாகாலாந்து கோஹிமா தான். கரெக்ட். பர்மா வழியா வந்த ஆமா. தேசபக்திலாம் அவங்களுக்கு அந்த காலத்திலேருந்தே இருந்திருக்கு. ம். ஆனா ஏன் இப்படி அவங்க தடம் புரண்டாங்கன்னு சொன்னா, ம். 1947ல இந்தியா சுதந்திரம் கிடைச்ச பிறகு அவங்கள கண்டுக்காம உதாசீனப்படுத்துறதுனால தான் அவங்க போராளிகளா மாறுனாங்க. அப்ப அவங்க இந்திய சுதந்திரத்தில அவங்களோடது இருக்கு. கோஹிமா வார் மெமோரியல்னு ஒண்ணு இருக்கு. வேர்ல்டு வார் 2 நடந்தது. இதெல்லாம் வந்து எல்லாருமே பேசணும். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பேசு தமிழா பேசு வந்து முதல் முறையா இது வந்து பேசியிருக்கீங்க. இது யாருமே இந்த கேள்வி என்னையும் கேட்டதில்ல. ம். நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ம். போலியா அவங்களுக்கு வந்து இந்தியா மேல வந்து பேட்ரியாட்டிசம் இல்லன்ற திணிக்கிறது. அப்ப எப்படி வந்து நேதாஜி சுபாஷ் ஐஎன்ஏல வந்து கோஹிமா வந்திருக்கும்? ஹிஸ்டாரிக்கல்ல இருக்கு. ஏன் அவங்க இப்படி மாறுனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க அவங்கள ஒதுக்கிட்டீங்க.